ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். மிதுனமனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கடகமனைக்கு பயிற்சியாகிறது. மீண்டும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. இந்த குரு பகவானும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை இணைவு பெற்று கடகத்தில் உட்கார்ந்துருக்கு. அதன் பிறகு சூரிய பகவான் சிம்மத்துக்கு பயிற்சியாகிறது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. சுக்கிர பகவான் கன்னியில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகமைப்பு. இந்த கிரக அமைப்பை வைத்து கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசி நாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். இப்போ ராசிநாதன் 12ல் போய் மறைஞ்சால் மறைவிடமான இல்லை, நீச்சமாக இருக்குது. ஆனால் வீடு கொடுத்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதும் நல்லது தான். 8ஆம் அதிபதி 12ல் போய் மறைவதும் நல்லது தான். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது என்னென்னா கொஞ்சம் தடையாகவும் கொஞ்சம் மந்தமாக கொஞ்சம் ஒரு லேட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு மந்தத்தன்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். ஆனால் என்ன, நிதானம் பொறுமை அவசியம். கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் உங்களுக்கு வெற்றி, அதாவது கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கப் போகுது, மறைந்துள்ள ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் போய் 12ஆம் இடத்தில் இருக்கிறனால விரயமாகும். விரயத்தை சுப விரயங்களாக செய்து கொள்வது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாமே டிராவலில் இருக்கும். அதாவது அட்லீஸ்ட் 1 நாள் 2 நாள் ட்ராவலுங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அப்போ ட்ராவல் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஹெல்த்தை ரொம்ப முக்கியம். ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், அதாவது உடல்நலமில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்லது என்பதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து 2ஆம் இடம், அதாவது குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி எப்படி சார் இருக்க போகுது? 2ஆம் அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ 2க்குரியவன் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. அதே சமயத்தில் குரு பகவான் தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை. பொருளாதாரம் உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. என்ன கொஞ்சம் விரயமாக இருக்குது, கால விரயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு திங்கிங் உங்கள் மனதளவில் இருக்குமே தவிர பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை. பேச்சு நன்றாக இருக்க போகிறது. பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய தொழில்கள், துறைகள் எதுவாக இருந்தாலும் சாதகமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சை கேட்காதவர்களும் இப்போ இவர் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாமே களையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, அதாவது 3ஆம் அதிபதி வலிமையாக இருக்கணும்.
மூன்றாம் இடம் வலிமையாக இருந்தாலே தைரியம், வீரியமாக புகழையும் கீர்த்தி கொடுக்கக்கூடிய அம்சம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்போது மூன்றாம் இடம் என்பது என்ன சொல்கிறது, டிராவலை குறிக்கும், சகோதர உறவுகளை குறிக்கக்கூடிய இடம், நல்ல நல்ல ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள். ஸோ இதெல்லாம் நல்லா கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். இதெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா மூன்றாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், வலிமையாக இருக்கிறார். அப்போ மூன்றாம் இடம் வலிமை பெற வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். அப்போது நிறைய ஒரு பாக்கியம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர்த்துக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகள், பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய துலாமுக்கு அந்த திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். சார் எப்படி சார் சொல்கிறீங்க? 7ஆம் இடம்தான் திருமணம். அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் போய் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். 7க்குரியவன் தனக்கு 3ஆம் இடமான வளர்ச்சி என்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போது திருமண ஸ்தானத்துக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு. அப்போ குரு நினைச்சா தான் அது முடியும். அப்போ 7ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. அந்த குரு உச்சமாக இருக்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். கண்டிப்பாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணத்தை தரக்கூடிய, திருமணத்தை நடத்தக்கூடிய, அந்த திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய, அதில் நன்மை பயக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்போ திருமணம் டக்குன்னு ஜாம் நடக்கக்கூடிய, ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தமாகக்கூடிய, ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய, அல்லது ஒரு சிலருக்கு உங்கள் உறவுகளில், அதாவது இரத்தபந்த உறவுகளில் திருமணம் நடக்கக்கூடிய, சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை தன்மைகளும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய இடம். வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 6ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தான அதிபதி. குரு பணத்தை தரக்கூடியவர். 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் அதிபதியை பார்க்குறார். 4ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? தனக்கு 3ல் இருக்கார். ஸோ வீடு வாங்கலாமா வேண்டாமாங்கிற இந்த இரட்டை மன எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு பேசாமல் வாங்கிறது தான் நல்லது அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அல்லது வீட்டையும் இடத்துலையும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டும். இதுவரைக்கும் அந்த மனசில் எண்ணத்தில் இல்லாதவர்கள் கூட அந்த மனசில், அந்த எண்ணத்தில் கண்டிப்பாக விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். லாபாதிபதி பார்க்குறார். லாபாதிபதியான சூரியனும் பார்க்குறார். பெரிய மனிதர்களின் தொடர்பு உண்டு, அரசாங்க ஆதரவு உண்டு, வங்கிகளில் பணம் கிடைக்கும். கடனை வங்கியில் அப்ளை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அப்போ இடம், நிலம் வாங்குவதற்கு வங்கியில் பணத்தை தரக்கூடிய, அதில் டக்குன்னு அந்த நீங்கள் நினச்சி செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர். உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இந்த 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குமா? 5ங்கிறது குழந்தை, 6ங்கிறது வேலை. அப்போ குழந்தைகளுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைப்பெறும். ஒரு ப்ரொமோஷன் வாங்குறது, ஒரு இடமாற்றம் அடைகிறது, அல்லது ஒரு என்ன சொல்கிறது, விரும்பிய கல்வி, அதாவது தொழில் கல்வி முறையை படிப்பது, அடிஷ்னலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பது, யூஜி முடிச்சுட்டு அடுத்தது ஒரு பிஜி படிக்கணும், அது ஒரு ப்ரொமோஷனுக்காக படிக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய, அல்லது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வேலையில் இருப்பீங்க, ஆனால் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை அதிகமாக தூண்டக்கூடிய மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா சூரியன் 10ல் உட்கார்ந்துருக்கார், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார். அப்போ அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் அதிகமாக உங்கள் ஆழ்மனதில் தோன்றக்கூடியதும், அதில் செயல்படுத்தக்கூடிய அமைப்பும், அதை சார்ந்த விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதும், தன்னம்பிக்கையை வளர்ப்பதும், இதெல்லாமே சூப்பரான ஒரு காலகட்டமாக அமையும்.
சார் கடன் இருக்குமா? இருக்கும். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ தான் அந்த கடனை பற்றிய உணர்வுகள் இருக்கும். கடனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது. ஒன்று கடனை வாங்குவீங்களா, கடன் அடைப்பீங்க. கடனை வாங்கி கடன் அடைக்கிறது, இல்லது ஒரு பூமி நிலத்தை வாங்கி கடனை ஏற்படுத்தி கொள்வது, சுப விஷயங்களுக்காக கடனை ஏற்படுத்தி கொள்வது, அல்லது கடனை அடைப்பதற்கான அந்த அணுகுமுறைக்குள்ளே போகிறது, இதெல்லாமே உண்டு. வெற்றிங்கிறது உண்டு. 6ஆம் இடம் வெற்றி. ஒரு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கும். ஒரு குரூப் எக்ஸாம், ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம், இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட குரூப் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கெல்லாம் சாதகமான ஒரு மாதமாக இந்த துலாமுக்கு அமையப்பெறுது. தொழில், அதாவது 10ல் குரு வந்துட்டார், ஒரு சேஞ்சஸ்ங்கிறது உண்டு. துறை ரீதியான சேஞ்சஸ், ஏதோ ஒரு மாற்றம் என்பது உங்கள் மனசில் கண்டிப்பாக ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. அப்போது ஒரு சேஞ்சஸை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய துலாமுக்கு இது ஒரு சாதகமான ஒரு மாதமாக அமையப்பெறுகிறது. ஏன்னா குரு சூரியன் இருக்குது, அதுக்கும் சில மேலதிகாரிகள் அதாவது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க துணை புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. சூரியன் 10ல் இருந்த திக்பலம், அரசியல்வாதிகள், அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த துலாமுக்கு நிச்சயமாக உண்டு. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம் என்பது கண்டிப்பாக உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து அங்கே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது. தந்தையின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் போய் 12ல் இருக்கிறீங்க, வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்கள், அதாவது தூரதேச பிரயாணங்கள், தூரதேசத்தில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், அல்லது வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அங்கே ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்ல மாதமாக இந்த துலாமுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு நல்ல விஷயம் மனசுக்குள்ளே நடந்துருச்சுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாமுக்கு நிச்சயமாக அமையப்பெறும். இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ சார் திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.